வணக்கம் மக்களே, லெட்டர் சீரீஸ்ல உள்ள பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போறோம். யாருக்குமே பார்ட் 1 வீடியோல ஆல்பபெட்ஸோட பொசிஷன்ஸ், அதாவது அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர், அது மட்டும் இல்லாம ஒரு ஆல்பபெட் இருந்துச்சுன்னா அதோட எதிரெழுத்து சரிங்களா, அதோட ஆப்போசிட் லெட்டர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே தெளிவா பார்த்தா சரிங்களா. திரும்பியும் அதை ரீகேப் பண்ணிட்டே இருந்தா ரொம்ப டைம் வந்து வேஸ்ட் ஆகுது. அப்படி உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க சரிங்களா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி வாங்க இன்னைக்கான கணக்குள்ள போயிடலாம். என்ன கொடுத்துருக்காங்க, இப்படி ஒன்ன கொடுத்துட்டாங்க. அதாவது இங்க இருக்குது வேற ஒண்ணு கிடையாதுங்க, அந்த லெட்டர் அதாவது கோடு மாதிரி போட்டிருக்காங்கல்ல, அந்த இடத்துல ஏதோ ஒரு லெட்டர் வரும் சரிங்களா, ஏதோ ஒரு லெட்டரோ நம்பரோ வரப்போகுது, அதை எல்லாத்தையும் நம்ம தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. இப்படி ஒரு தொடரை கொடுத்துட்டாங்க சரிங்களா. என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத எழுதிக்கிட்டுமா, 23 B சரிங்களா அப்படின்னு எழுதிருக்காங்க. அதுக்கடுத்து ஏதோ லெட்டர் வரும், நம்ம தான் கண்டுபிடிக்க போறோம். 6 அதுக்கடுத்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க, அங்கே ஏதோ வரும், நம்ம தான் கண்டுபிடிக்க போறோம். F G சரிங்களா. சரி, அதுக்கடுத்து ஒரு அதாவது ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்காங்க, அதுக்கடுத்து 5 இருக்கு, அதுக்கடுத்து டீன்னு இருக்கு சரிங்களா. சரி, அதுக்கடுத்து ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அதுக்கடுத்து 8 இருக்கு, அதுக்கடுத்து ஒரு ஸ்பேஸ் இருக்கு, ஹைச் ஐன்னு இருக்கு. ரொம்ப முக்கியமான கேள்வி, 2019 கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா. சரி இருந்துட்டு போட்டோம். முதல்ல இது பாருங்களேன், 23 பின்னு இருக்குல்ல, அதுக்கான பொசிஷன்ஸை மட்டும் முதல்ல நம்ம எழுதுவோம் சரிங்களா. பியோட பொசிஷன் என்னது, 2வது பொசிஷன் சரிங்களா. சரி, இந்த எஃபோட பொசிஷன் என்னது, 6வது பொசிஷன். சரி, ஜியோட பொசிஷன் என்னது, 7வது பொசிஷன். சரி, இந்த டியோட பொசிஷன் என்னது, டி 4வது பொசிஷன், ஹைச் 8வது பொசிஷன், ஐ 9th பொசிஷன் சரிங்களா. இது எல்லாத்தையுமே எழுதியாச்சு. சரி இருந்துட்டு போட்டோம். இப்போ இத இங்க பாருங்களேன், இந்த 2 இங்க இருக்கு, 2க்கான பொசிஷன் என்னது, பி இல்லையா, அதாவது பிக்கான பொசிஷன் 2, அந்த பி இங்க இருக்க மாதிரியே இருக்கா. சரி, இப்போ இங்க பாருங்களேன், ஃபர்ஸ்ட் 2 நம்பர்ஸ் இருக்கு, முதல்ல 2 நம்பர் இருக்கு, அதுக்கடுத்து ஒரே ஒரு லெட்டர் இருக்கு, அதுக்கடுத்து நம்பர் வருமா லெட்டர் வருமான்னு தெரியல சரிங்களா. அதுக்கடுத்து ஒரு நம்பர் இருக்கு, இங்க என்ன வரும் அப்படிங்கிறது தெரியல. இங்க என்ன இருக்கு, 2 லெட்டர் இருக்கு. அப்போ இதுல இருந்து நம்ம இதுக்கு முன்னாடி உள்ளதை நம்ம கொஞ்சம் ரிலேட் பண்ண பார்க்கணும் சரிங்களா. 2 நம்பர் இருக்கு சரிங்களா, இங்க ஒரே ஒரு நம்பர் இருக்கு, அப்போ இங்கேயும் நம்பரா தானே இருக்கும் இல்லையா. ஏன்னா இங்க 2 லெட்டர் இருக்கு, அப்போ இங்க ஒரே ஒரு லெட்டர் இருக்கு, அப்ப இங்கேயும் லெட்டர் தானே வர்ற மாதிரி இருக்கும் சரிங்களா. அப்போ 4 நாளா இதை பிரிங்க சரிங்களா, 4 நாளா பிரிச்சு பாருங்க, இப்ப கரெக்டாவே புரியும் நினைக்கிறேன் சரிங்களா. இங்க 2 நம்பர் இருக்கு, அதுக்கடுத்து 2 லெட்டர் வரும், அதுக்கடுத்து 2 நம்பர், அதுக்கடுத்து 2 லெட்டர் சரிங்களா. அதுக்கு ப்ரீவியஸ்ல உள்ளது அதுக்கு முன்னாடி உள்ளது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி நான் சொல்ல வரேன் சரிங்களா. இங்க பாருங்க, பக்கத்துல அதாவது பக்கத்துல 2 நம்பருக்கு அடுத்து ஒரு லெட்டர் தான் வரும் சரிங்களா, 2 லெட்டர் தான் வரும், 2 நம்பருக்கு அடுத்து 2 லெட்டர் தான் வரும். ஏன்னா இங்கிட்டு ஒரு நம்பருக்கு இடத்த விட்டாங்க, அதுக்கடுத்து ஒரு நம்பரை போட்டாங்க, இங்கிட்டு லெட்டரை போட்டாங்க, அதுக்கடுத்து லெட்டர் தான் வரும், அதுக்கடுத்து தான் 2 நம்பர், அதுக்கடுத்து 2 லெட்டர் சரிங்களா. அப்போ இது ரெண்டுத்துல இருந்த எஃப்ஜி ஹைச் இருந்து என்ன தெரியுது நம்மளுக்கு, 2 லெட்டர் 2 நம்பர் தான் வரும் அப்படிங்கறது தெரியுதா. 2 லெட்டர் 2 நம்பர் அப்படிதான் தொடரும் அப்படிங்கறது தெரியுதா. 2 நம்பர் எப்படி தொடரும் அப்படிங்கறது தெரியுது. ஃபர்ஸ்ட் 2 3 இருக்கு, அதுக்கு அடுத்து என்ன வந்திருக்கு, லெட்டர்ஸ் வந்திருக்கு, அதுக்கு அடுத்து உள்ளதுல பார்க்க எஃப்ஜி ஹைச் 2 லெட்டர்ஸா இருக்கு. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, 2 நம்பர் 2 லெட்டர், 2 நம்பர் 2 லெட்டர், 2 நம்பர் 2 லெட்டரா வருது அப்படிங்கறது தெரிஞ்சிச்சு சரிங்களா. சரி இருந்துட்டு போட்டோம். இங்க 2 நம்பர் வந்திருக்கு, அப்ப இங்க 2 லெட்டர் தானே வரும் சரிங்களா. அப்போ நல்ல உத்து பாத்தீங்கன்னா தெரியும், இங்க பாருங்களேன், இங்க எஃப் இருக்க இடத்துல 6 சரிங்களா, எஃபோட பொசிஷன் 6 சரிங்களா. முதல்ல என்னங்க இருக்கு, 6 தானே இருக்கு சரிங்களா, முதல்ல என்ன இருக்கு, 6 தானே இருக்கு. இங்க பாருங்க இது ஹைச் அப்படிங்கிறது 8வது பொசிஷன், கரெக்டா மேட்ச் ஆகுதா. அப்போ இங்க என்ன இருக்கோ அந்த லெட்டரை இங்க போட்டிருக்காங்க. அப்போ இங்க 3 இருக்கு, அந்த 3யோட அந்த 3 அப்படிங்கிற பொசிஷனோட லெட்டர் என்னது, சி இல்லையா. ABCD 1 2 3 4 இல்லையா. அப்போ சி அப்படிங்கிறது 3rd பொசிஷன் சரிங்களா. சரி இருந்துட்டு போட்டோம். அதுக்கடுத்து இங்க 6 சரிங்களா, இங்க ஜியோட பொசிஷன் 7, அப்ப இங்கேயும் 7 தான் வரும் அப்படிங்கிறது புரியுதாங்க. அப்போ அந்த நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க, அந்த நம்பர்ஸ் அந்த பொசிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க சரிங்களா. முதல்ல பொசிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க, 2 3 அப்படிங்கிற பொசிஷனை கொடுத்துட்டாங்க, அந்த பொசிஷன்ல என்ன லெட்டர் வருமோ அதுக்கு அடுத்து கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது புரியுதா. 2 3 2ஓட பொசிஷன் என்னது, பியோட பொசிஷன் 2, சியோட பொசிஷன் 3, அந்த மாதிரி வருது சரிங்களா. எஃபோட பொசிஷன் 6 முதல்ல வந்துட்டு, ஜியோட பொசிஷன் 7 2வது வந்துருது சரிங்களா. அப்போ பொசிஷன் அதுக்கு அடுத்து லெட்டர்ஸை கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது புரியுது சரிங்களாங்க. சரி இருந்துட்டு போட்டோம்.
இங்க என்ன கொடுத்திருக்காங்க, டி கொடுத்திருக்காங்க. டியோட பொசிஷன் என்னது 4 சரிங்களா. முதல்ல இந்த இந்த டி அப்படிங்கிறது என்ன பொசிஷனோ அது இங்க வரும் சரிங்களா. சரி, இந்த 5 அப்படிங்கிற பொசிஷன்ல நம்மளுக்கு என்ன லெட்டர் வரும், இ வருமா சரிங்களா. அப்போ இப்படிதான் கண்டுபிடிக்கணும். ஐ அப்படிங்கிறது 9th பொசிஷன், ஹைச் அப்படிங்கிறது 8வது பொசிஷன், 8 வந்துருச்சு. அப்ப ஐ அப்படிங்கிற 9th பொசிஷன் இங்க வரும் சரிங்களா. அப்போ எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சாச்சு. அப்போ சி முதல்ல 7, அதுக்கு அடுத்து 4, இ 9 சரிங்களா. இதுதான் ஆன்சரா இருக்கும். ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க, ஆப்ஷன் சி தான் சரி. அப்போ கண்டுபிடிக்கிறது நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அது எப்படி தொடருது அப்படிங்கறத பார்த்து நம்ம தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. இங்க எப்படி தொடர்ந்து இருக்கு, ரெண்டு அந்த பொசிஷன்ஸ், அந்த பொசிஷன்ல இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் அந்த மாதிரி தொடர்ந்து இருக்கு. அப்போ நம்மளுக்கு நம்பர் பொசிஷன்ஸ் இருந்தா அந்த லெட்டரை போடுவோம், லெட்டர் இருந்துச்சுன்னா அந்த பொசிஷனை தூக்கி போடுவோம் சரிங்களா. இப்படிதான் பண்ணியிருக்கோம் அந்த சம்ம. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். என்ன கொடுத்துட்டாங்கன்னு பாருங்க. 2 divided by 3 சரிங்களா. டிவிஷன் சிம்பிள்ங்க, அடிஷன் கிடையாது சரிங்களா. 2 divided by 3 என்னவாக இருக்கா, b by c ஆக இருக்கா சரிங்களா. சரி, 3 divided by 2 என்னவாக இருக்கா, c by b ஆக இருக்கா. அவங்க கொடுத்திருக்கதை எழுதுறேன், வேற ஒண்ணுமே இல்ல. 4 by 3 d by c ஆக இருக்கான். இப்படி இருந்துச்சு அப்படின்னா 1 by 2 என்னவாக இருக்கும்ங்கிறத கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கணக்கு, 2017 கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா. இருந்துட்டு போட்டோம். சரி, பி அப்படி முதல்ல அதோட பொசிஷன்ஸ் பாருங்களேன். பி அப்படிங்கிறது 2வது பொசிஷன் சரிதான் நான் சொல்றது. பாருங்க, கரெக்டா 2 தான் இருக்கு சரிங்களா. பி எதுக்கு சமமாக இருக்கு, 2க்கு சமமாக இருக்கு அப்படிங்கறது தான் போட்டிருக்காங்க சரிங்களா. சி அப்படிங்கிறது 3வது பொசிஷன் சரிங்களா. சிக்கு நேரா என்னது இருக்கு, 3 தானே இருக்கு. அப்ப b = 2, c = 3 சரிங்களா. எழுதிக்கிட்டு வா, b = 2, c = 3 சரிங்களா. இதுமே அதே c = 3, b = 2 சரிதானே. அவங்க அப்படிதான் கொடுத்திருக்காங்க. சரி, இங்க டி என்னது 4வது பொசிஷன் சரிங்களா. அப்ப டி 4க்கு சமம்னு கொடுத்துட்டாங்க. திரும்பியும் சி தான் கொடுத்திருக்காங்க, என்னது சி 3க்கு சமம்னு கொடுத்திருக்காங்க சரிங்களா. எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கு. அப்ப 1/2 என்னவாக இருக்குங்கிறத கேட்டாங்க. 1 அதாவது 1 அப்படிங்கிற பொசிஷன்ல எந்த லெட்டர் வரும், ஏ தானே வரும் சரிங்களா. ஏ போட்டுக்கிட்டு டிவைடட் பை 2 அப்படிங்கிற பொசிஷன் எந்த லெட்டர் வரும், பி தான் வரும், அவ்வளவுதான். அப்ப a/b தான் ஆன்சர், ஆப்ஷன் டி தான் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். find the missing term சரிங்களா. இதுல இங்க என்ன வரும் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க சரிங்களா. அந்த கொஸ்டின் மார்க் போட்டிருப்பாங்கல்ல, அந்த இடத்துல என்ன வரும்ங்கறத கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க, mk சரிங்களா. mk என்னவாக இருக்கா, mk இஸ்ட் 169 divided by 121 டபுள் இஸ்ட் jh இஸ்ட் இங்க என்ன வரும் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கணக்கு, 2016 கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா. நம்ம தான் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களாங்க. சரி, இருந்துட்டு போட்டோம். இந்த m அப்படிங்கிறது எத்தனாவது பொசிஷனுங்க, 13வது பொசிஷன் சரிங்களா. ஏன் எம் திருப்பி போட்டோம்னா 3 மாதிரி ஆயிரும், அது முதல்ல வர்றதுனால 13ங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருப்போம் சரிங்களா. சரி, கே அப்படிங்கிறது எத்தனாவது பொசிஷனுங்க, கிங் 10ஓட 11 இருக்கணும். ராஜாவா இருந்தாலும் 10ஓட 11 மக்களோட 10ஓட 11 இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம். கிங் அப்படிங்கிறது 11வது பொசிஷன் சரிங்களா. அப்போ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய, அதாவது நம்மளோட பொசிஷனுக்கும் இங்க இருக்கிறதுக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கா அப்படிங்கிறத பாருங்களேன். நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியும் சரிங்களா. இந்த 13 கூட உங்க 13க்கே எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குங்க. இங்க பாருங்களேன், இந்த 11 பார்த்தாலே தெரிஞ்சு 11 ஸ்கொயர் தான் 121 மாதிரியே இருக்கா. சரிதான் நான் சொல்றது. இந்த 13ஓட ஸ்கொயர் தான் இந்த 169. சரிதானே நான் சொல்றது கரெக்ட் தானே. அப்ப 11 ஸ்கொயர் பண்ணா எனக்கு 121 வரும், 13 ஸ்கொயர் பண்ணா எனக்கு 169 வரும். சரிதானா நான் சொல்றது கரெக்ட் தானே. அதே மாதிரிதான் இருக்கு பாருங்க. அப்போ சாரி, எம் சரிங்களாங்க. அப்போ என்ன இருக்கு இங்க, எம் அப்படிங்கிற அந்த லெட்டரினுடைய பொசிஷனோட ஸ்கொயர் மேல வந்திருக்கு. கே அப்படிங்கிற அந்த லெட்டரினுடைய பொசிஷனோட ஸ்கொயர் டிவைடுக்கு கீழே வந்திருக்கு. புரிஞ்சிருச்சுல்ல. அப்போ அதே மாதிரிதான் இங்கேயும் இருக்கும் சரிங்களா. முதல்ல ஜேயோட பொசிஷன் எழுதிக்கலாம். ஜேயோட பொசிஷன் என்னது, ஜியோ சரிங்களா. ஜே பக்கத்துல 10 போனோம்னா ஜியோ மாதிரியே இருக்கும். அப்ப ஜியோட பொசிஷன் 10வது பொசிஷன், ஹைச்சோட பொசிஷன் 8வது பொசிஷன் சரிங்களா. ஜேவினுடைய பொசிஷனினுடைய ஸ்கொயர் மேல வரும் சரிங்களா. ஜேனுடைய பொசிஷன் என்னது 10, அதோட ஸ்கொயர் என்னது 10 ஸ்கொயர். 10 ஸ்கொயர் என்னது நம்மளுக்கு 100 சரிங்களா. சரி, அப்ப 100
டிவைடட் பை ஹச்சினுடைய பொசிஷனோட ஸ்கொயர் டிவைடுக்கு கீழே வரும். ஹச்சோட பொசிஷன் 8, 8 ஸ்கொயர் 64, அந்த 64 கீழே வரும் அப்படிங்கறத புரிஞ்சிருச்சா? அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. 100/64 ஆப்ஷன் ஏ தான் சரி. முதல்ல அவங்க கொடுத்துட்டா பொசிஷனை எழுதிருங்க, பொசிஷன்ல இருந்து ஏதாச்சும் கொண்டு வர முடியுதா அப்படிங்கறத பாருங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். வாட் கம்ஸ் நெக்ஸ்ட்? இதுக்கு அப்புறம் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமான கணக்கு, 2019 கேட்கப்பட்ட கேள்வி. சரி, இருந்துட்டு போட்டோம். என்ன கொடுத்துருக்காங்க? சி பிளஸ் ஒய் மட்டும்தான். சரிங்களா? சி பிளஸ் ஒய் கமா டி பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1 கமா இ பிளஸ் டபிள்யூ பிளஸ் 2 கமா எஃப் பிளஸ் வி பிளஸ் 3 கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்து என்ன வரும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, இருந்துட்டு போட்டோம். முதல்ல இது எப்படி தொடருது அப்படிங்கிறத பாருங்களேன். சி அப்படிங்கிறது முதல்ல எத்தனை பொசிஷன் எழுதிக்கிட்டுமா? சி அப்படிங்கிறது 3வது பொசிஷன், டி அப்படிங்கிறது 4வது பொசிஷன், இ அப்படிங்கிறது 5வது பொசிஷன், எஃப் அப்படிங்கிறது 6வது பொசிஷன். சரிங்களா? எக்ஸ் சரிங்க, ஒய் அப்படிங்கிறது 25வது பொசிஷன், எக்ஸ் அப்படிங்கிறது 24வது பொசிஷன், இங்க டபிள்யூ அப்படிங்கிறது 23வது பொசிஷன். ஏன் டபிள்யூவை திருப்பி போட்டோம்னா திரும்ப 3 மாதிரி ஆயிரும், கடைசி வர்றதுனால 23ன்னு சொல்லுவோம். சரிங்களா? வி அப்படிங்கிறது பிடிஎஸ்வி 22, அதாவது பிடிஎஸ்வி, அதாவது அந்த வி எப்படி காமிப்பாங்க? ஹார்ட் காமிப்பாங்கல்ல, அது கையில ரெண்டு ஃபிங்கரை வச்சா தானே ஹார்ட் காமிக்க முடியும். அப்போ அதனால 22ங்கிற மாதிரி ஷார்ட் கட் போட்டிருப்போம். சரிங்களா? சரி, இப்போ அதோட தொடர்ச்சியை பாருங்களேன். அதோட தொடர்ச்சியை பாருங்க, வேற பாத்துக்கிறேன். இங்க 3ல இருந்து 1 கூட்டினா எனக்கு 4வது பொசிஷன்ல இருக்கக்கூடிய டி இருக்கு. 4ல இருந்து 1 கூட்டினா 5வது பொசிஷன்ல இருக்கக்கூடிய இ இருக்கு. 5ல இருந்து 1 கூட்டினா 6வது பொசிஷன்ல இருக்கக்கூடிய எஃப் இருக்கு. அப்போ திரும்ப இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்ப 1 தானே கூட்டணும். 1 கூட்டினா 6 + 1 7, 7வது பொசிஷன் என்ன இருக்கும்? ஜி இருக்கும். சரிங்களா? இருந்துட்டு போட்டோம். முதல்ல எல்லாத்துலயுமே ஜி இருக்கு, பார்த்தோன்னே ஆப்ஷனை போட முடியாது. சரி, அடுத்து என்ன இருக்கு? 25ல இருந்து 24 கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? 1 கழிக்கணும். சரி, 1 கழிச்சா 24 கிடைக்கும். 24வது பொசிஷன்ல இருக்கக்கூடிய எக்ஸ் வரும். 24ல இருந்து 1 கழிச்சோம் அப்படின்னா 23 வரும். அந்த பொசிஷன்ல இருக்கக்கூடிய டபிள்யூ இருக்கு. 23ல இருந்து 1 கழிச்சோம்னா 22 வரும். அந்த பொசிஷன்ல இருக்கக்கூடிய வி இருக்கு. அப்ப திரும்ப என்ன பண்ணணும்? திரும்பியும் 22ல இருந்து 1 கழிக்கணும். கழிச்சா 21ன்னு வரும். 21வது பொசிஷன்ல என்னங்க இருக்கு? யூ. ஏன்னா 21 வயசு உனக்கு ஆயிருச்சு, நீ தான் உன்னோட வேலைகளை பாத்துக்கணும், உனக்கு சம்பாதிச்சுக்கணும்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டுலன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? சரி, அதுக்கடுத்து என்ன இருக்கு? முதல்ல இங்க ஒண்ணுமே இல்லைன்னா 0 இருக்கதா அர்த்தம். எத்தனை கூட 0 கூட்டினாலும் திரும்ப அதே நம்பர் தானே வரப்போகுது. சரிங்களா? சரி, அப்ப திரும்ப இங்க என்ன இருக்கு? 0ல இருந்து 1 கூட்டினா 1, 1ல இருந்து 1 கூட்டினா 2, 2ல இருந்து 1 கூட்டினா 3, அப்போ 1 ஒன்னா கூடி இருக்கு. அப்ப திரும்ப கீழே என்ன இருக்கும்? 1 கூடி இருக்கும். சரிங்களா? 1 கூட்டினா 3 + 1 4 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். 4வது பொசிஷன்ல டி இருக்கு. அப்போ நம்மளுக்கு என்னதான் ஆனா நம்பர்ஸ், இங்க வந்து நம்மளுக்கு லெட்டர்ஸ் தேவையில்ல. பாத்துக்கோங்க எப்படிலாம் இருக்குன்னு. இங்க லெட்டர்ஸ் தேவையில்லை. சரிங்களா? அப்ப நம்பர் தானே லாஸ்ட் பொசிஷன்ல வரணும், ஏன்னா எல்லா பொசிஷன்லயுமே நம்பர் தானே இருக்கு. அப்போ ஜி பிளஸ் யூ பிளஸ் 4 அப்படிங்கறது ஆன்சர். ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க, ஆப்ஷன் டி தான் சரி. சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். என்ன கொடுத்திருக்காங்க? அடுத்து வருவது என்ன? சரிங்களா? இதுக்கு அடுத்து என்ன வரும் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான கணக்கு, 2017 கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா? சரி, முதல்ல எழுதிக்கிறேன். கே 15 டபிள்யூ முதல்ல, ஜே 18 எக்ஸ் ரெண்டாவது, ஐ 21 ஒய் மூணாவது. சரிங்களா? அடுத்ததாக என்ன வரும் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, ஈஸி தான். முதல்ல கேல, அதாவது இதோட பொசிஷன்ஸ் எல்லாத்தையும் முதல்ல எழுதிக்கோமா. கே அப்படிங்கிறது கிங், 10ஓட 11 இருக்கணும். ஜே அப்படிங்கிறது பக்கத்துல 10 கூட ஜியோ மாதிரி ஆயிரும், அதனால 10. சரிங்களா? ஜியோ ஷார்ட்கட். ஐ அப்படிங்கிறது 9th பொசிஷன். சரிங்களா? 9 அப்படின்னு சொல்லிட்டு வரும். டபிள்யூ அப்படிங்கிறது டபிள்யூ திருப்பி போட்டா 3 மாதிரி இருக்கும், கடைசி வர்றதுனால 23வது பொசிஷன். எக்ஸ் அப்படிங்கிறது 24வது பொசிஷன், 26வது பொசிஷன். சரிங்களா? எக்ஸ் ஒய் இசட். எக்ஸ் அப்படிங்கிறது 24வது பொசிஷன், ஒய் அப்படிங்கிறது 25வது பொசிஷன். சரிங்களா? அப்ப என்ன ஆயிருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். இதுல இருந்து என்ன பண்ணா நம்மளுக்கு 10 வரும்? 1 கழிச்சா 10 வரும். 11ல இருந்து 1 கழிச்சா 10 வரும். சரி, 10ல இருந்து என்ன பண்ணா 9 வரும்? 1 கழிச்சா 9 வரும். சரி, எழுதிக்கிட்டேன். இங்க பாருங்க,
என்ன இருக்கு 15ல இருந்து எத்தனையோ கூட்டினா நம்மளுக்கு 18 வரும். சரி 15ல இருந்து எத்தனையோ கூட்டினா எனக்கு 18 வரும், 3 கூட்டணும் அப்பதான் 18 வரும். இங்க 18ல இருந்து திரும்ப எத்தனை கூட்டினா 21 வரும், 3 கூட்டினா 21 வரும். சரி இங்க 23ல இருந்து எப்ப 24 கிடைக்கும், 1 கூட்டினா 24 கிடைக்கும். சரிங்களா? சரி 24ல இருந்து 25 எப்ப கிடைக்கும், திரும்பியும் 24 கூட 1 கூட்டினா 25 கிடைக்கும். சரிங்களா? சரி இப்படிதான் தொடருது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சுல்ல. அப்ப நான் என்ன பண்ணும், நான் 9ல இருந்து 1 கழிக்கணும். இதுல ஃபுல்லா 1 தானே கழிச்சிருக்காங்க. அப்ப 9ல இருந்து 1 கழிச்சா 8. 8வது பொசிஷன்ல என்ன லெட்டர் இருக்கு, 8H. சரிங்களா? சரி அதுக்கடுத்து திரும்ப நாங்க என்ன பண்ணணும், 3 கூட்டணும். 21 கூட 3 கூட்டினா 24. சரிங்களா? சரி இங்க நான் என்ன பண்ணும், 1 கூட்டணும். சரிங்களா? 25 கூட 1 கூட்டினா 26. 26வது பொசிஷன்ல இசட் இருக்கும். சரிங்களா? அப்போ இங்க நம்பர் தான், இங்க தான் லெட்டர்ஸ் வரும், கடைசி இதுல தான் லெட்டர்ஸ் வரும். சரிங்களா? சரி அப்ப எக்ஸ் சரிங்க ஹைச் 24 இசட் இதான் ஆன்சர், ஆப்ஷன் சி தான் சரி. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்த கொஸ்டினை ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கோங்க, மேல கொடுத்துருக்க மாதிரியே தான். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ரொம்ப முக்கியமான கணக்கு, 2021ல கேட்கப்பட்ட கேள்வி. வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.